السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتوكل على الله فهو حسبه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகீகனான அல்லாஹ் ஒருவனே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பற்றுவாங்க உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூதாபிகள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் உண்டாவதாக. கணிதக்கூடிய எல்லாவது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான விஷயங்களாக இருந்தாலும் நாம் அதன் மூலமாக நன்மை அடைய வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய எவ்வளவு பெரிய சிரமங்களாக இருந்தாலும், கஷ்டங்களாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சோதனையை பார்த்து மனிதன் சோர்ந்து விடக்கூடாது. அவன் அதிகமாக யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அதிகமாக சொல்லக்கூடிய செய்தி தவக்குல் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த தவக்குல் என்றால் என்ன? இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தன்னால் முடிந்த எந்த செயலாக இருந்தாலும் செய்திருக்கிறது அவன் இறுதியாக அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பதுதான் அது தவக்குல் ஆகும். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நம்பிக்கை வைப்பதுதான் தவக்குல் ஆகும். அல்லாஹ் குர்ஆனில் அழகாக சொல்லி காட்டுகிறார், "ஃபைதா அஸ்லம்த ஃபதவக்கல் அலல்லாஹ்." நீங்கள் ஒரு காரியத்தை முடிவு செய்திருக்கிறார், ஒரு செயலை செய்வதற்காக முடிவு செய்திருக்கிறார், நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்காமல் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யாதீர்கள். அதற்கு அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டினால் அல்லாஹ் அதற்கு கூலியை தரக்கூடியவனாகிறான். அவன் பொறுப்பேற்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா "வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ்." யார் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு போதுமானவனாக ஆகிவிட்டார் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்படி இருக்கும் பொழுது நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், தொழுகையாக இருக்கட்டும், தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த தொழுகை மூலமாக அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான், எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும். அதே போல நோன்பு வைக்கின்றோம். இந்த நோன்பை வைத்ததற்கு பிறகு இதனுடைய கூலி அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும். அதே போல தான தர்மங்களை கொடுக்கின்றோம், பொருளாதாரத்தை நாம் செலவு செய்கின்றோம், யாரெல்லாம் கொடுக்கின்றோம், இதற்கு கூலி அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். ஆனால் நம்பிக்கை வைக்காமல் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்கிறான் என்றால், அதுவும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்காமல் வாழ்கிறான் என்றால், அவனை போல மோசமானவர் யாருமே கிடையாது. அல்லாஹ் இதைத்தான் சொல்லி காட்டுகிறார், நீங்கள் என் மீது நம்பிக்கை வைங்கள், என் மீது தவக்குல் வைக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன், உங்களுக்கு நான் போதுமானவனாக இருப்பேன். அதனால்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் என்ற அந்த கோவை வந்ததற்கு நபித்துவம் கிடைத்ததற்கு ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார். மக்காவின் சஹாபாக்கள் அதிகமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கும் போது நபிகள் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவன் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி தருவான், அவன் உங்களை பாதுகாப்பான்.
வேலை பார்க்கிறோம், சம்பாதிக்கிறோம், தொழுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம், எவ்வளவு நன்மையான காரியத்தை செய்கிறோம். ஆனால் தவக்குல் என்ற வார்த்தை நமக்கு தெரியுது. அல்லாஹ் இது அதிகமாக பேசுகிறார். நிச்சயமாக அல்லாஹ் யார் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கிறார்களோ, ஏற்கனவே தவக்குல் வைக்கிறார்கள், அவர்களை அல்லாஹ் பேசுகிறார் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பல சம்பவங்களை எடுத்து பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் ஊரை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். தன் ஊருக்கு எதிராக இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் எல்லா சிலைகளையும் உடைத்துவிட்டார்கள். பெரிய சிலையை விட்டுவிட்டு அதற்கு பிறகு அங்கு விவாதம் நடக்கிறது. சிலைகளெல்லாம் உடைத்தவர் யார் என்று பொழுது இப்ராஹிம் நபி என்ற பெயர் இருக்கிறது. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து சொல்லப்படுகிறார்கள். இப்ராஹிம் வருகிறார்கள். அங்கே ஏழு பிரச்சாரத்தை அழகாக வைத்திருக்கிறார்கள். ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள்? இத்தனை சிலைகளை உடைத்து கையில் கோடாலி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெரிய சிலைகள் கேட்கலாமே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். ஆனால் அந்த மனிதர்கள் தான் சிந்திக்கிறார்கள். சிலை எப்படி பேசும்? சிலை பேசாதப்பா, அது எப்படி பேசும் என்று சொல்லும் பொழுது இப்ராஹிம் சொல்கிறார்கள், பேசாத, கேட்காத, தன்னுடைய உணவுடைய இயக்க நடக்காத அந்த சேவையை வழங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அங்கே இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஏற்படுத்துவதாக செய்கிறார். கோபம் கொண்ட அந்த அரசர் இவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கடவுளை உடைத்து விட்டார், இவரை நெருப்பில் போடுங்கள் என்று கட்டளையிட்டார். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலைப்பட்டார்களா? அல்லது எனக்கு தண்டனை தரப்படுகிறார்கள், நான் நெருப்பில் ஏற்று சாம்பலாக போகிறேன் கவலைப்பட்டார்களா? இல்லை, அவர்கள் எந்த கவலைப்படவில்லை. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் என்னை பாதுகாப்பார், அவன் எனக்கு உதவி செய்வான் என்று நம்பிக்கை வைத்தார்கள். நெருப்பில் போடப்பட்டார்கள். நெருப்பில் போடப்பட்ட பிறகு இப்ராஹிம் சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவர், அவனே எனக்கு சிறந்த பாதுகாவலன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அவர் சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹ் ஏற்றவாறு அந்த நெருப்பை சொல்கிறார், நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாகிறே, இப்ராஹிமுக்கு ஒரு பாதுகாப்பாக ஆகிவிட்டு அல்லாஹ் கட்டளையிட்டார். எவ்வளவு பெரிய சிரமத்திலும் கஷ்டத்திலும் நெருப்பு என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நெருப்புக்கு அல்லாஹ் என்ன செய்தார்? கட்டளையிட்டார் என்றால் இப்ராஹிம் நபி அல்லாஹ் மீது வைத்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அல்லாஹ் என்ன செய்தார்? பாராட்டி தருகிறார். ஆக நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்த அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்கள். ஒரு பக்கம் எதிரிகள் கொல்வதற்காக புறப்பட்டு வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள்? சவுல் என்று சொல்லக்கூடிய அந்த கொலையில் தஞ்சம் அடைந்தார்கள். அங்கே உள்ளே இருக்கிறார்கள். அந்த கொலை எப்படிப்பட்டது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்கள் கீழே இருக்கிறார்கள். மேல் பகுதியில் ஓட்டை இருக்கிறது. அந்த வழியாக கீழே பார்த்தால் யார் இருக்கிறார்கள் என்று தெரியும். இந்த எதிரிகள் மேலே நின்று கொண்டிருக்கிறார்கள். கீழே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், மேலே எதிரிகள் இருக்கிறார்கள். எதிரிகள் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கவலைப்படுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் பார்த்துக்கொண்டோம், எதிரிகள் வந்துவிட்டார்கள், என்ன ஆகப் போகிறது என்று தெரியவில்லை, என்ன செய்வது என்று கவலைப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? பயந்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள்
வைதா மரித்து மகேஷி இப்ராஹிம் சொன்னார்களே, நான் நோய்வாய்ப்பட்டால் என்னை குணமாக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ். எனக்கு நோய் வந்துவிட்டது, அல்லாஹ் என்னை நிச்சயமாக குணப்படுத்துவான் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் மனிதன் என்ன செய்வார்? அழைத்து கொண்டிருக்கிறார். அதே போல மனிதனுக்கு பொருளாதார தேவைப்படுகிறது, அவனுக்கு பணம் தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறார்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? யார் கடன் வாங்க வேண்டும்? யாரிடமாவது ஏதாவது கேட்போமே என்று அந்த நேரத்தில் மனிதனை தேடிதான் செல்கிறதே தவிர அல்லாஹ்விடம் உதவி செய்வோம், அவனிடம் நாம் எல்லாம் கேட்போம் என்ற அந்த நம்பிக்கை வரமாட்டது. அவர் நேராக பள்ளிவாசலுக்கு இரண்டாம் கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடினார். யார் அல்லாஹ் சொன்னாரே, ஈமானுடைய விசுவாசிகளே, பொறுமையை கொண்டு தொழுகை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னாரே. பொறுமையை கொண்டு என்றால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் உங்களால் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வைங்கள், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். தொழுகை கொண்டால் அல்லாஹ்விடம் தொழுங்கள், அந்த தொழுகை மூலமாக உங்களுக்கு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் செய்வார், உதவி செய்கிறார் என்று சொன்னார்கள். இதுதான் உண்மையான தவக்குல். இந்த தவக்குலை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் இருக்கிறார். நாம் ரிஸ்க்குக்காக, உணவுக்காக, இந்த உலகத்தை சொகுசாக வாழ்வதற்காக எப்படியெல்லாம் உழைக்கின்றோம், ஓடுகின்றோம், போராடுகின்றோம், எவ்வளவு கேள்விகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு அசிங்கங்களை நம் முன்னால் நடக்கிறது. இதையெல்லாம் நாம் இந்த உலகத்தை வாழ்வதற்காக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ரிஸ்க்குக்காக நாம் என்ன செய்கிறோம்? முயற்சி செய்கிறோம். நாளை மறுமைக்காக நாம் என்ன செய்கிறோம்? நாம் மறுமைக்காக எதை சம்பாதிக்கிறோம்? அந்த கவலை இல்லை. அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அல்லாஹ் உதவியாளர்கள் நாம் இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அதிகமாக சொல்றார்கள். யாரெல்லாம் ரிஸ்க்குக்காக ஓடுகிறார்களோ, அல்லாஹ்வை மறந்து உணவு தேடிக்கொண்டு பொருளாதாரத்தை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், விசுவாசம் புரியுதாக, நீங்கள் அல்லாஹ்வின் மீது உண்மையாக தவக்குல் வைத்தால் பறவைகளை போல் அல்லாஹ் உங்களுக்கு உணவு கொடுப்பார். பறவைகளை நாம் பார்த்துக் கொள்ளலாம். காலையில் உணவை தேடிப்பதற்காக பறந்து செல்கிறது. வானில் தன்னுடைய கூட்டில் வரும்போது உணவுடன் வருகிறது. அந்த பறவை உணவு கொடுத்தவன் யார்? அல்லாஹ். அந்த பறவை உணவு கொடுத்தவன் யார்? அல்லாஹ். அந்த பறவை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு எப்படியாவது உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் பறக்கிறது, உணவோடு வருகிறது. மறுநாள் பறக்கிறது, உணவோடு வருகிறது. ஒரு மனிதன் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய முறையை தவக்குல் வைத்தால் அல்லாஹ் அந்த பறவை போல இருந்தது உங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக ரசிக்கலாம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் உணவை தேடிக்கொண்டு பொருளாதாரத்தை தேடிக்கொண்டு சென்றீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் எந்த பறக்கத்தையும் தர மாட்டார், எந்த ரிஸ்கையும் அல்லாஹ் தர மாட்டார். ஆக அந்த பறவை போல நாமும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நாம் உணவை தேட வேண்டும், பொருளாதாரத்தை தேட நம்பிக்கை வைக்கிறோம். இது நம்முடைய இலக்கை எப்படி இருக்கிறது என்றால், இது பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். எனக்கு ஏதாவது உதவி இருந்துச்சுன்னா அந்த பணம் எனக்கு கைவிடும், அதனால தான் நான் பணத்தை சேர்த்து கொண்டிருக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகிவிட்டால் எனக்கு எவ்வளவு செலவானாலும் என்னுடைய பணம் எனக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். ஆனால் அதை விட எனக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவன்தானே, அவனுடைய நம்பிக்கை வைக்கவில்லை. இந்த பணம் எனக்கு போதுமானதாக இருக்கும் என்று பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். சில மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். எனக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தால் என்னுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்வார், என்னுடைய மனைவி எனக்கு உதவி செய்வார், என்னுடைய மகன்கள் எனக்கு உதவி செய்வார் என்று மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். கடைசி காலகட்டத்தில் நான் சிரமப்படுவதோ கஷ்டப்படுவதோ அல்லாஹ் எனக்கு துணையாக இருப்பார், எனக்கு உதவி செய்வார் என்று அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். சில மனிதர்கள் பதவி மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். இந்த உலகத்தை கௌரவமாக வாழ்வதற்காக என்னுடைய பதவி எனக்கு கை கொடுக்கும் என்று பதவி மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை வேண்டும், நோய்க்கு அல்லாஹ் குணமாக்குவான் என்ற நம்பிக்கை வேண்டும். ஏதாவது பிரச்சனை கஷ்டம் ஏற்பட்டால் அதை அல்லாஹ் தீர்த்து வைப்பான் என்ற நம்பிக்கை நாம் வைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு அதிகமான நம்பிக்கைக்குரிய அந்த கூலியை நமக்கு கிடைக்கிறார்கள். இந்த உலகத்தில்
இருக்கிறது. அந்த உலக